இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா. என்னடா நீயா சலிச்சுக்கிற? பின்ன என்ன சித்தப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ளை பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத பழத்துக்கு ஏன்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த வா சித்தப்பா, இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடை என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு, ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்தப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லன்னு பார்த்து வந்துடுறேன். நீ எங்கேயும் போக வேணாம், உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா. கூப்பிடுறேன் பாரு. மாமா, மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டேன் மாப்பிள்ள. ஐயோ சித்தப்பா, இவனா உன் மனைவி? ஏண்டா அலற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசலை பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க. இப்போ வீடு கடையோட உங்க சித்தப்பாவை எனக்கு அடிச்சிட்டாரு. யூ ஆர் டபுள் ஹாப்பி. அதைய பாரு, மழையில் நனைஞ்ச குருவி மாதிரி. ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க, இது நியாயமாடா? வயசானாலும் அவர் வாழ்க்கையில சுத்தம் இருக்குது. என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு. கை நீட்டி பேசுறீ? ஏய் போஸ்ட், உன்னை விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன? மறுபடியும் கை நீட்டி பேசுற? என் மாப்பிளைக்கு சொத்து சுகம் நிறைய இருக்குது. விட்டுட முடியுமா? மாமா, ஏமா முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்குல நின்னு என் மனசு தொலைக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கையை கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏய் கிளசத்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு. இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த இளமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவ முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்குவத்திலே மாத்திருக்கான். ஏய் சித்தப்பா, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். போஸ்ட் இந்த வீட்டுக்கா? மிஸ் பானு, நம்பர் 10 சாந்தி காலனி. அடுப்படு ஆச்சரியமா இருக்கு. எங்க இருந்து? இந்தியன் பேங்க் சாந்தோம் பிரான்ச். கனமா இருக்கு. என்ன பண்ணலாம்? பிரிக்கலாமா? பிரிக்கலாம். மேடம், எங்களுடைய வங்கியில் தங்களுடைய அக்கௌண்டை முடித்துக் கொண்டதால் தங்களுடைய பாஸ்புக்கை இத்துடன் அனுப்பியுள்ளோம். பெற்றுக்கொள்ளம்பா. என்ன பாஸ்புக்? பானு பேர்ல அக்கௌண்டா? மிஸ் பானு பேர் கரெக்டா தானே இருக்கு. கோட் நம்பர் 123. என்ன எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்தான்னு பாப்போம். காட், போன மாசம் வரைக்கும் சேமிப்பு 3,09,635. எப்பா, இந்த வீடு சுத்துதா என் தலை சுத்துதா? இவ்வளவு பாம்புன்னு நினைச்சு தாண்டவும் முடியல, பழுகு நினைச்சு மிதிக்கவும் முடியல. ஹாய் சக்கி. ஹாய். நான் உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க நோன்னு சொல்லாம ஏத்துக்கணும். சாரி, நான் யார்கிட்டயும் பிரசன்டேஷன் வாங்கி பழக்கம் இல்ல. இத பாருங்க, இனிமே நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? நீங்க கொடுத்தா நான் வாங்கிக்கணும், நான் கொடுத்தா நீங்க வாங்கிக்கணும். இன்னில இருந்து we are 2 in 1. எனக்கு பிடிச்ச கலர்ல உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க. only a shirt? தங்க மோதிரமே வாங்கி உங்க விரலுக்கு போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா அதுக்கு வசதி இல்லையே. என் சக்திக்கு முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. ப்ளீஸ் வாங்கிக்கங்க. ஏன் பானு போய் சொல்ற? நீ விரும்பினா உன் வசதிக்கு எனக்கு ஒரு அம்பாசிடர் கார் வாங்கி பிரசன்ட் பண்ணலாமே. அம்பாசிடர் கார் என்ன? அதெல்லாம் சாதாரணம். ஃபாரின் காரே வாங்கி தந்திருப்பேன். அதுக்கு மனம் இருக்கு, ஆனா பணம் இல்லையே. ஏன் இல்ல? பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கல, அதை எடுக்க மனம் இல்லைன்னு சொல்லு. என்னது? பேங்க்ல நான் பணம் போட்டு வச்சிருக்கேனா? அதுவும் லட்சக்கணக்கில்? அருமையான கற்பனை. இந்த பாஸ்புக் உன் பேர்ல இருக்கு, இது கூட கற்பனையா? என் பேர்ல பாஸ்புக்கா? சாந்தோம் பிரான்ச் இந்தியன் பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கே, உன் பாஸ்புக் நீயே பாரு.
ஏன் விலாசத்துல எனக்கு தெரியாம இவ்வளவு பணத்தை யார் போட்டு வச்சிருக்காங்க? யாரா? நீதான். சக்கரவர்த்தி. நல்ல வேளை நீ வீட்டுல இல்லாதப்ப இந்த லெட்டர் வந்தது. இல்லன்னா இதையும் நீ மறைச்சு வச்சிருப்பல. இது அபாண்டமான போய். உனக்குன்னு ஒரு பைசா கூட பேங்க்ல சேமிச்சு வைக்க முடியலன்னு நேத்து என்கிட்ட சொன்னியே, அதுதான் பட்டமான போய். What nonsense are you talking? இந்த மாதிரி ரெட்ட வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடுன்னு நினைக்கிறேன். கோவில்ல பொய் சத்தியம் வேற பண்ண, அதையும் நான் நம்பின பாரு. Stop it. என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஆண்களுக்கு உள்ள அவசர புத்தியில என் மேல குற்றச்சாட்டுகள் அழைக்கிட்டே போறீங்களே, இது கடவுளுக்கே பொறுக்காது. கையும் களவுமா பிடிபட்ட பிறகு இன்னும் என்ன விசாரிக்கணுங்கிற? யார விசாரிக்கணுங்கிற? உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். உங்க மேல சத்தியமா சொல்றேன், இது என் பாஸ்புக் இல்ல, எனக்கு எந்த பேங்க்லயும் சேமிப்பு இல்ல. இருக்குன்னு நிரூபிச்சுட்டா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீ செஞ்ச கொலைக்கு ஏற்கனவே உனக்கு தண்டனை காத்துட்டு இருக்கு. இதுல நான் வேற உனக்கு தண்டனை கொடுக்கணுமா? என் கூட வா, உன் பகல் வேஷத்தை கலைக்கிறேன். மிஸ் பானு என் சாந்தி காலனி எங்க கஸ்டமர் தான். அந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா? எஸ், 10 நாளைக்கு முன்னால இங்க வந்திருந்தாங்க, என்ன சந்திச்சாங்க. கூடிய சீக்கிரம் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறதாகவும் பேங்க் அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணி பாஸ்புக் அனுப்பி வைக்க முடியும் கேட்டுக்கிட்டாங்க. அந்த பொண்ணை நீங்க அடையாளம் கட்ட முடியுமா? பை ஆல் மீன்ஸ். பானு, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இதுவரைக்கும் இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே. சார், எங்க பேங்க்ல பானுங்கிற பேர்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறது இந்த பொண்ணு இல்ல சார், அது வேறொரு பொண்ணு. மிஸ்டர் சக்கரவர்த்தி, தீர விசாரிக்காம என் மனசு நோகடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? பானு, நாம் என்ன? குட் பை. பானு. சார், பானுங்கிற பேர்ல ஆள்மாறாட்ட பண்ண பொண்ணு எப்படி இருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? அவளும் உங்க கூட வந்த பொண்ணு மாதிரியே உயரமா தான் இருப்பா. உடலமைப்புல கூட அந்த பொண்ணும் இந்த பொண்ணு மாதிரியே தான் இருப்பா. அந்த பொண்ணை உங்க பேங்க்குக்கு அறிமுகப்படுத்தி வச்ச ஆள் யாரு? அவரோட பேரு விலாசம் உங்களால தர முடியுமா? எஸ், தரேனே. கே கட்டாரி, ஹோட்டல் ஹாலிவுட், பெரம்பூர், மெட்ராஸ் பார்ட்டி. நானும் ஆத்திரக்காரனுக்கும் புத்தி மட்டும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த பழமொழி எனக்கு தான் பொருந்தும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க. பானு, டியர் என்ன கோபம்? கமான் கமான் நியர் கொஞ்ச நேரம் கன்னத்தில போட்டுக்கிற மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன். பானு, கட்டிலே மெத்தையிலே காமனவன் வித்தையிலே ராஜா நான் தானே பானு. ஹலோ ஹலோ டியர் என்ன கோபம்? கமான் கமான் நியர் கொஞ்சம் நேரம். பானு 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 அடி கண்டே நீ எங்க போற? கடை கண்ணால என்ன பாரு,
அடி ரோசா முட்டு ஒன்ன லேசா தொட்டு இந்த பாதத்தில் முத்தம் தாரேன் அடி மனே நீ வரலாமே கொஞ்சம் மன்னிப்பு தரலாமே இன்னும் கோபம் என்ன மனஸ்தாபம் என்ன கொஞ்சம் என்னோடு சொல்லலாமே உன்னை தொட்ட காத்து கூட காதல் ராகம் பாடுதடி கண்ணு பட்ட தேகம் எங்கும் காயமாகி போனதடி அடி சரணம் சரணம் சுகம் தரணும் தரணும் கொஞ்சம் கிளியே கொஞ்சம் சிறியே எந்த தவிப்பின்னு விளங்கலைய பானோ ஹலோ ஹலோ டியர் டியர் என்ன கோபம் கமான் கமான் நியர் நியர் கொஞ்ச நேரம் இது கண்ணல்ல விஷ ஊசி அவ்வா அது தாங்காது மகராசி இது பூமேனியா இடைநூல் ஏனியா தொட்டு பார்க்கணும் கிட்ட வாடி ஐயோ அந்த வீராப்ப விட்டு போட்டு இந்த மாறாப்பில் தொட்டில் போட்டு என்ன தாளாட்டணும் இன்ப நீராட்டணும் விழி மூடாம என்ன பார்த்து கட்டிக்கிட்ட போல யோகம் நானும் சேரலியே கொட்டி கொள்ள ஏங்கும் ஏக்க நீயும் ஏனோ பார்க்கலையே உன்னை தொழவா தொழவா மண்டி இடவா இடவா நெஞ்சில் நெருப்பு என்ன குதிப்பு கொஞ்சம் குமரியில் குழிக்க விடு பானு 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 ஹலோ ஹலோ டியர் டியர் என்ன கோபம் கமான் கமான் நியர் நியர் கொஞ்ச நேரம் கன்னத்துல போட்டுக்கிற மண்ணுக்கு நான் கேட்டுக்கிறேன் பானு கட்டில் இல்ல மெத்த இல்ல காமனவன் வித்த இல்ல ராஜா நான் தானே பானு ஹலோ ஹலோ கோபம் கமான் 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 நியர் நியர் கொஞ்ச நேரம் that's good பாபன் என்ன சார் 2 மணிக்கு வந்துட்டீங்க 6 மணிக்கு தான் பார் ஓபன் பண்ணுவோம் நான் குடிக்க வரல சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன் என்ன இன்ஃபர்மேஷன் சார் ஹட்டாரியும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் பூபதியும் நெருங்கிய நண்பர்களா 2 பேரும் ஒரே கோஷ்டியை சேர்ந்தவங்க கோஷ்டியா ஆமா கள்ளக்கடத்தல் கோஷ்டி அவங்க 2 பேருக்குள்ள தொழில ஏற்கனவே முன்விரோதம் உண்டா தொழில 2 பேரும் ஒத்துமையா தான் இருந்தாங்க ஆனா ஒரு பொண்ணு விஷயத்துல 2 பேரும் மோதிக்கிட்டாங்க எந்த பொண்ணுக்காக அவங்க அப்படி அடிச்சுக்கிட்டாங்க மதுபாலான ஒரு கேபரே டான்சர் பூபதிக்கு பல வருஷமா பழக்கம் கட்டாரிக்கு ரொம்ப நாளாவே அவன் மேல ஒரு கண்ணு ஒரு நாள் ராத்திரி இந்த வருஷம் என் காதலி மதுபாலா பிறந்தனால புதுமையான முறையில கொண்டாட போறேன் ஏமச்சி பூபதி ஏதோ புதுமையா கொண்டாட போறானாம எப்படி புரியலையா மச்சி நம்ம பூபதி நம்ம மதுபாலாவை நமக்கு முன்னாடி பிறந்த மேனியா ஆட சொல்ல போறான் அப்படிதானே மச்சி வெறும் ஆட்டத்தை மட்டும் பார்த்து என்னடா பிரயோஜனம் அடுத்த ஐட்டமும் கிடைக்குமான்னு கேளுங்கடா மச்சி அவசரப்படாதடா பூபதி நம்ம கூட்டாளி எங்க போனாலும் ஒன்னாவே போறோம் ஒன்னாவே வரோம் கிடைக்கிறதையும் சரிசமமா பகிர்ந்துக்கிறோம் அது மாதிரி படுக்கையும் பகிர்ந்துகிட்டா போச்சு அதுக்கு பூபதி சம்மதிக்கணுமே நாம கூப்பிட்டா மதுபால மாட்டேன்னா சொல்ல போற கமாண்டாலி உன்னோட பிறந்த நாள எங்களோட கொண்டாடலாம் வா கையை விடுறா ராஸ்கல் ஏய் கட்டாரி மரியாதை உமலந்து கையிடுறா முடியாது இவ்வளவு உனக்கு என்ன பட்டா போட்டா கொடுத்துருக்கு புறம்போக்கு நிலத்துல நாங்களும் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிறோம் ஒதுக்கி நாய
டேய் பூபதி, நம்ம தொழிலே கள்ளக்கடத்தல். உன் கண்ணகைய கடத்திட்டு போய் திரௌபதியா திருப்பி அனுப்பல, என் பேர் கட்டாரி இல்ல. என் மதுபால மேல எவனாவது கைய வைக்கணும்னா முதல்ல என் பணத்தை தாண்டணும். தாண்டி வா.